வணக்கங்க சார். நான் பாப் பேசுகிறேங்க. நான் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு 50 மடங்கு லாபம் குடுக்குறேன். ஷேர் மார்க்கெட் சேலஞ்சுன்னு சொல்லி, தீபாவளிக்குள்ள 20 நாள்ல 50 மடங்கு லாபம் குடுக்குறேன்னு சொல்லி, நானு இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் குடுத்துட்ருக்குறேங்க. அ அ பார்த்துக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 மடங்குக்கு மேல ப்ராஃபிட் புக்கிங் குடுத்துருக்குறேங்க. ஃபர்ஸ்ட்டு கால் பார்த்துங்க, இன்னைக்கு டுடேன்னு போட்டிருக்கோம். நிஃப்டி 24,800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 16 to 20 வாங்க சொன்னேன். ஸ்டாப் லாஸ் 14ங்க. 6 பாயிண்ட் இதில் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக் ஆயிடுச்சு. அது சிஎம்பிலே நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட இண்டிகேட்டர் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நடக்க போகுதுன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுங்க. டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு. இமீடியட்டாக நான் பார்த்தீங்கன்னா 18 to 22ல் புட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 70 சொன்னேன். 56 வரைக்கும் அது ஹை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் சைடு வந்து கீழே வருது அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த அப்டேட் கொடுத்தேங்க நான். அந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12,550 புட்டு. அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி 12,550 புட்டு கொடுத்துருந்தாங்க. நான் 12 ரூபாயிலேருந்து 16 ரூபாயில் வாங்க சொல்லியிருந்தேங்க. ஸ்டாப் லாஸ் 10 ரூபா கொடுத்தேன். இதுக்கு வந்து 46 டார்கெட் கொடுத்தேன். இது வந்து டார்கெட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. மிட் கேப் நிஃப்டி டார்கெட் ஹிட் ஆச்சு. 3 மடங்கு லாபம் அதில் கிடச்சிருச்சு. மீண்டும் அது 8 ரூபாண்டு 12 ரூபா வாங்க சொல்லி இதே 46 டார்கெட் கொடுத்தேன். அதுவும் ஹிட் ஆச்சு. மார்க்கெட் லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுப்பேங்க நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை அகெயின் போட்டு மறுபடியும் புட் ஆப்ஷன் தான் நான் வாங்க சொன்னேன். நான் 24,600 புட்டு வாங்க சொல்லியிருந்தேங்க. நான் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் இன்ட்ராடே லாஸ்ட் ட்ரேட்னு சொல்லிவிட்டு 24,600 புட்டு 8 ரூபாயிலேருந்து 12 ரூபாயில் வாங்க சொன்னாங்க. அதே டார்கெட் தான் கொடுத்தேன். 70 ரூபாய்க்கு கொடுத்தேன் நான். அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி பாருங்கள், 44 டார்கெட் கொடுத்தேங்க நான். டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சுங்க. மார்க்கெட் இறங்கி வந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் இறங்கி வரதை நான் அப்படி இங்கே இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் மார்க்கெட் இங்கேருந்து டவுனாக போகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், டார்கெட் மிட் கேப் நிஃப்டி 8 ரூபாயிலேருந்து 12 ரூபாயில் வாங்கினது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். 8 ரூபாயிலேருந்து 12 ரூபாயில் வாங்கினது சொல்லிக்கலாம். இங்கே பை ப்ரைஸ் பாருங்கள், 10 ரூபாயில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருப்பேன். டிக் அடித்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். 8 ரூபாயில் வாங்கினது, 8 to 12 வாங்கினது 44க்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 44 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதில் 4 மடங்கு லாபம். இதுக்கு முன்னாடி நிஃப்டி புட் ஆப்ஷனில் உங்களுக்கு காலையில் 2 தடவையும் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு 2 மடங்கு 1:2 1:2 கிடச்சிச்சு. மறுபடியும் 24,600 புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 அதுவும் உங்களுக்கு 42 ரூபா வரைக்கும் போச்சுங்க மேட் ஹை. ஓவராலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1:10ங்கிறது 1:12. இன்றைக்கே உங்களுக்கு 12 மடங்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்க சார். இன்னும் 20 நாளுக்கு மேலே இருக்குங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா ட்ரெண்டிங் கிடைக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும். அதுக்கு மேலே கூட நான் சொன்ன மாதிரி 50 மடங்கு லாபம்னு சொல்லியிருக்கேன் தீபாவளிக்குள்ளே. அதுக்கு மேலேயே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க பயப்படாமல் என்னோடய மார்க்கெட் கால்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாங்க. இது பூராமே டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கொடுக்குற கால் தாங்க சார். விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் மார்க்கெட் கால்ஸ் அப்டேட் பண்ணுறேங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ண நினச்சா கொடுத்தாலும் நான் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுப்பேங்க சார், பண்ணி கொடுப்பேங்க. நன்றி சார்.